ஒரு நடிகர் தன்னை ப்ரமோட் பண்ணி கொள்வதற்கு என்ன செய்வாரோ அதே வேலையை தான் செய்கிறாரே தவிர களத்தில் மக்கள் பிரச்சனைக்காக பேசுகிற ஒரு அரசியல்வாதியாக. பாண்டிச்சேரியில 23 இடத்துல நீங்க பெர்மிஷன் கேட்டீங்க, 4 இடத்துல தான் கொடுத்தாங்க. எங்களை ஒடுக்குகிறது ரங்கசாமி அரசு, பாஜக கூட்டணி அரசு சொல்ல வேண்டியதானே. சிறுபான்மையினருக்கு எதிராக FCRA கொண்டு வந்திருக்காங்க, அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை குறித்து ஒரு வார்த்தை நீ பேசிருக்கியா? கிறிஸ்தவராக ஜோசப் விஜய்னு பேர்ல ஜோசப் இருக்கிறதுனால உங்களை கிறிஸ்தவராக ஏற்றுக்க முடியாது, கிறிஸ்தவர்களுக்கான ஆளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எடப்பாடி பழனிசாமி எப்படி கூட்டணிக்குள் இருந்து கொண்டு பாஜகவுக்கு வேலை செய்கிறாரோ அதே மாதிரி கூட்டணிக்கு வெளியில் நின்று ஒரு போக்காட்டம் ஆடிட்டு இருக்கிறாரு. திமுக மாவட்ட செயலாளர் மேல கூட்டணி கட்சிக்காரர்கள், அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, தேமுதிக இருந்தாலும் சரி, அல்லது விசிகவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்க உழைக்கணும். அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாரு. இதுதான் ஸ்டாலின். வணக்க மக்களை, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. இன்று அரசியல் தொடர்பாக நம்மோடு கலந்துரையாவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார். எப்போதும் போல இன்றும் அதிகமா திமுக விமர்சிச்சுதான் பேச்சு தொடங்கியிருக்கார். தொடக்கத்திலேயே திமுக முழு பவர்ல இருந்து அந்த கூட்டமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி பேச்சு தொடங்குறார். 2 நாட்களுக்கு முன்பாக கூட்டம் நடக்கல, அது காரணம் திமுக சதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த முரண்பாடு எப்படி சார்? இது அதாவது என்னன்னா, அந்த பேச்சுல ஒண்ணுமே இல்லைங்க. அவர் விக்கிரவாண்டியில பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரல என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு எனக்கும் மட்டும்தான் போட்டி, இங்க 2 பேருக்கு மத்தியில தான், ஒண்ணு டிவிக்கு இன்னொன்னு. அது இது எல்லாமே நெரேஷன் செட் பண்ற பேச்சு தானே தவிர இது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு தேஞ்ச ரிக்கார்டு மாதிரி மீண்டும் 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 ஒரே அரைச்சமாவே அரைக்கிற வேலையை தான் இந்த விஜய் செய்கிறார். இவருடைய பேச்சில் ஒரு ஷார்ப்பான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிரச்சனை சார்ந்த அல்லது இந்த திமுகவை ஏன் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குதா? இது சரியோ தப்போ, சீமான் பல இடங்கள்ல பேசுவாரு, அவருடைய பேச்சுக்கள்ல ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், அது ஏதாவது கேட்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஷார்ப்பான ஒரு புள்ளியை தொட்டு இதனால் நாம் வீழ்த்தப்பட வேண்டும் திமுக, அது வீழ்த்துறதுக்கு உங்ககிட்ட என்ன வலு இருக்குது, உங்ககிட்ட என்ன அதாவது இதை சரிபடுத்துவதற்கு என்ன மருந்து இருக்குது, அதெல்லாம் சொல்றது இல்ல. குறைந்தபட்சம் பிரச்சனைகளையாவது சொல்லணும் இல்லையா? விஜய் அதை கூட சொல்லுவதில்லை. திமுக வீழ்த்துறதுக்கு நான் நிக்கிறேன், நான் இத்தனை கோடி வருமானத்தை விட்டுட்டு நிக்கிறேன், எல்லாத்தையும் தொடர்ந்து பல வலிகளை தாங்கி அப்படிங்கிறது. என்ன வலியை தாங்குறீங்க? உங்களாலதான் பல பேருக்கு வலி. 41 பேர் இறந்து போனாங்க, 41 குடும்பங்களுக்கு வலி. சரிங்களா? அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய குழந்தையை, இப்படி எல்லாத்தையும் உறவினர்களை இழந்து தவிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வலி, உங்களுக்கு என்ன வலி? அதுவும் கூட என்ன சொல்றாரு, அது யாருக்கு தெரியும் இனிமேல பழிய போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான், அதுவும் கூட அது என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் மேல பழிய போடுறாங்க? என்ன ஒரு அபத்தமான பேச்சு! பழிய யாரு உங்க மேல போட்டாங்க? இன்னைக்கு நீங்க சிபிஐ அலுவலகத்துல போய் டெல்லியில 3 முறை நீங்க போய் பேசிட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு விசாரணை நடந்துக்குது. அது பழி என்ன அடுத்தவங்க போட்டுதா? சிபிஐ என்ன உங்க மேல பழிய போடுதா? என்ன ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு தப்பு நடந்திருக்கு, நீங்க தான் அந்த இடத்துல நின்றுக்கீங்க, குற்றத்துக்கு நீங்க தான் மூல காரணமே, பழியை ஏன் மேல போட்டாங்க, ஏன் மேல போட்டாங்க, இது எங்கோ இருந்து சொல்லணுமா? கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுங்க? இந்த பிரச்சனையை எல்லாம் விஜய் திசை திருப்புகிறார், அப்பட்டமா பச்சையா புழுகிறாரு. மேடையில எனக்கு பொய் சொல்ல தெரியாது, எனக்கு திருட தெரியாது, நான் எதுக்கும், அதாவது நான் எத்தனை கோடி பணத்தை விட்டுட்டு வராங்க, நான் 1 பைசா பணத்தை எடுக்க மாட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உண்மையை பேசுங்க. அந்த 41 மரணத்துக்கு யாரு காரணம்? என் மேல பழிய போட்டாங்கன்னு சொல்லி அடுத்தவர்கள் மேல் நீங்கள் பழிய போடுறீங்க. பகிரங்கமா நீங்க தான் அடுத்தவர்கள் மேல் பழிய போடுறீங்க. அப்போ இந்த பேச்சு என்பது மீண்டும் மீண்டும் என்னை திமுக ஒடுக்குகிறது, என்னை என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நான் பல கோடி ரூபாய் பணத்தை விட்டு வருகிறேன், நான் சொந்த பந்தத்தை விட்டுட்டு வரேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நிக்கிறேன், உங்களுக்காக வருகிறேன். இதெல்லாம் என்னது? மீண்டும் மீண்டும் அரசியல் எடுபடும் அப்படிங்கறதுனால முயற்சி பண்றாரோ? அதுல என்னன்னா, திரைப்படத்துல மாதிரியே ஒரு பாட்டு, ஃபைட்டு, சூப்பர் சென்டிமெண்ட்,
தாய்மார்கள் போற்றும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வசனங்கள் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டையும் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பாட்டும் பாடிட்டு இருக்கிறாரு. இது மீண்டும் மீண்டும் பாடுற 2வது இடத்துல 2வது நேரம் பாடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒத்த ஆள் கிடையாது, என் பின்னாடி 1 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆமா, அந்த அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. இது எல்லாமே ஒரு சினிமாத்தனமான நடவடிக்கையை தவிர ஒரு அரசியல்வாதிக்கான இயக்கத்தை விஜய் செய்யவில்லை. முழுக்க முழுக்க ஒரு PR வைத்து ஒரு நடிகர் தன்னை ப்ரமோட் பண்ணி கொள்வதற்கு என்ன செய்வாரோ அதே வேலையை தான் செய்கிறாரே தவிர களத்தில் மக்களுக்காக வந்து நின்று மக்கள் பிரச்சனைக்காக பேசுகிற ஒரு அரசியல்வாதியாக இன்னும் இவர் பரிணாம வளர்ச்சி அடையவே இல்லை அப்படிங்கிறதுடைய கருத்து. சரி, இப்ப 41 பேர் உயிர்கள் அப்படிங்கிறது போயிருக்கு. அதன் பிறகு போடப்பட்ட SOP அப்படிங்கறது விமர்சிச்சு பேசுறது என்னை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், இது முறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது வேறு திசை திருப்பு வருது அப்படிங்கிறது எந்த மாதிரி சொல்றாங்க? இல்ல, எல்லா காலகட்டத்திலையும் எரர் அண்ட் லேர்ன் தாங்க. சட்டங்களே எப்படி அப்படின்னா, நீங்க அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை முன்மொழிந்து 75 வருடங்கள் ஆயிப்போச்சு. ஆனா அந்த சட்டத்துல இதுவரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குது? சரிங்களா? முதல் திருத்தத்தையே தமிழ்நாடு தான் கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெருமைக்கு அந்த தேடி தந்தவர் ஐயா பெரியார் தான். இப்படிப்பட்ட, அதாவது என்ன எதுக்கு சொல்றோம்னா, ஒரு சட்டத்தை வகுத்து வைத்ததற்கு பிறகு அதுல நடக்கிற குற்றங்கள், அது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நடக்கிற இடையூறுகளால் புதிய அமெண்ட்மெண்ட், புதிய மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை யாரால் ஏற்படுத்தப்பட்டது? விஜய்ங்கிற ஒரு நபர் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வரலாம் இப்படி ஒரு பெரிய ஸ்டாம்பைட எந்த ஒரு தலைவராவது, ஏன் எம்ஜிஆர் அதை மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எம்ஜிஆர் காலகட்டத்துல அவருக்கு வராத கூட்டமா? அந்த கூட்டத்தை அவர்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியலையா? அவ்வளவு கூட்டத்தையும் ஆர்கனைஸ் பண்ணித்தான் நடத்தினாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் பல கட்சிகளும் பிரச்சனை இல்லாமல் இதுவரைக்கும் என்னை யாரும் பிரச்சாரம் பண்ண விடலன்னு யாருமே சொன்னது கிடையாது. எடப்பாடி சொல்றாரா? எடப்பாடிக்கும் இந்த என்ன சொல்றதுன்னா, நீங்க SOP கொண்டு வந்தது என்ன சரி, இப்போ உங்க கையில அதிகாரம் இல்லை, யாரு தமிழ்நாடு அரசுக்கு போலீஸ் கட்டுப்பாட்டில் இல்லை, அதனால இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். ஏன் உங்களுக்கு சென்னையில நீங்க கேட்டீங்களே, அப்போ ஆதவர்ஜுனா என்ன பேசுறாரு? எங்களுக்கு 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? திமுக சரி. எது உண்மையா இருக்க முடியும்? ஒண்ணு உங்களை ஒடுக்குகிறார்கள், திமுக கையில சொல்றது அதிகாரம் இருக்குன்னு சொன்னா அது உண்மை. அதாவது அது உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு அதுவா இருக்க முடியும். இல்ல அவர்கள் கையில அதிகாரம் இல்லை, இன்னைக்கு ஒரு காபந்து அரசு, ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். அப்ப சென்னையில ஒடுக்குறாங்க, இங்க ஒடுக்கல. பாண்டிச்சேரியில, சென்னை விட்டுருங்க, பாண்டிச்சேரியில 23 இடத்துல நீங்க பெர்மிஷன் கேட்டீங்க, 4 இடத்துல தான் கொடுத்தாங்க. நீங்க சொன்னீங்களே எங்கேயாவது எங்களை ஒடுக்குகிறது ரங்கசாமி அரசு, பாஜக கூட்டணி அரசு, சொல்ல வேண்டியதானே? வாயில என்ன வச்சுருந்தீங்க? அப்ப செலக்டிவா இருக்கு, பிரச்சனை இருக்குது. திமுகவை எப்போதும் பிளேம் பண்ணிட்டே இருக்கலாம், இதன் மூலமாக வேலை செய்யாமல் இருக்கும். சோம்பேறித்தனம். எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, ஆட தெரியாதவா தெருக்கோடல்னு சொல்லுவாளாங்க. ஆனா இவர் ஆடுறதுலாம் இவருக்கு தெரியும், ஆனால் அரசியல் தெரியாது. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு, திமுக கூட்டணி பயப்படுறாங்க, பாஜக கூட்டணி பயப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னா, சிறுபான்மையினர்கள் மொத்தமாக விஜய் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. அந்த நிலை அப்படிதான் இருக்குதாங்க. இல்ல, இதெல்லாம் என்ன நோக்கத்துக்காக விஜய் அவதரித்தார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இன்னைக்கு அவர் பகிரங்கமா பேசுறாரு. சிறுபான்மையினர் மொத்தமா என் பக்கம் இருக்கிறாங்க, உன் பக்கம் ஏன் இருக்கணும்? சிறுபான்மையினரின் பக்கம் நீ இருந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினர் உன் பக்கம் இருப்பாங்க. சிறுபான்மையினருக்கு எதிராக இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், FCRA கொண்டு வந்திருக்காங்க. FCRA கொண்டு வந்திருக்காங்க, அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை குறித்து ஒரு வார்த்தை நீ பேசிருக்கியா? ஒரு ட்விட் போட்டிருக்கியா? முதல்வர் உடனடியாக ரியாக்ட் பண்றாரு, முதல்வர் தெளிவாக பேசுகிறார். இந்த பிரச்சனை என்ன? இது வெறுமனே சிறுபான்மையினர் அமைப்புகளை மட்டும் வீழ்த்துவதல்ல, அவர்களின் அமைப்புகளுக்கு வருகிற நிதியை முடக்குவது. அதாவது கிறிஸ்தவ, இஸ்லாமிய சிறுபான்மையினர் நிறுவனங்களுக்கு வருகிற நிதியை முடக்குவது என்பது
அவர்களின் அதன் மூலமாக கல்வி பெறுகிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எளிய மக்களின் கல்வியை பாதிக்கும். அந்த என்ன சொல்றேன்னா, அதனால் அவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனைகள் அதுல பயன்படுகிற சாதாரண எளிய மக்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அப்ப ஒரே நேரத்தில் 2 காய்களை அடிக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லி ஷார்ப்பா அந்த பிரச்சனையை விளக்குகிறார் முதல்வர். இதை உன்னால சொல்ல முடியுதா? இதை எதிர்த்து பேச முடியுதா? சிறுபான்மையினரை பிறந்துட்டா மட்டும் சிறுபான்மையினர் கிடையாது. வேலூர் இப்ராஹிம் கூட தான் சிறுபான்மையினர், முஸ்லீம். அதுக்காக முஸ்லிம்கள்லாம் அவரை நம்புவாங்களா? என்ன, ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் அங்கி போட்டுட்டு வந்து பேசுவாரு, முழுக்க பாஜக ஆதரவா பேசுவாரு. அவர் கூட தான் கிறிஸ்தவர். யார் அவரை ஏத்துக்கிடுவாங்க? எந்த கிறிஸ்தவர் அவரை ஏத்துக்கிடுவாங்க? அப்போ கிறிஸ்தவராக ஜோசப் விஜய்னு பேர்ல ஜோசப் இருக்கிறதுனால உங்களை கிறிஸ்தவராக ஏற்றுக்கிட முடியாது, கிறிஸ்தவர்களுக்கான ஆளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் கூடுதலா சொல்றேன், கோடாரி கொம்புன்னு ஒண்ணு உண்டு, அப்படி வார்த்தை உண்டு. கோடாரி கொம்புன்னா என்ன? சொந்த இனம், அந்த மரத்திலிருந்து உருவிட்டு வந்த கம்பை வச்சுதான் கோடாரியில சொல்லியிருப்பாங்க, ஒரு துண்டு இரும்பு, இதை வச்சுதான் வெட்டுவாங்க. சொந்த இனமான மரத்தையே வீழ்த்துவதற்கு இந்த கோடாரி கொம்பு தான் வரும். அப்ப விஜய் யார்? விஜய் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதனாலே அவர் கிறிஸ்தவர் கிடையாது, அவர் கிறிஸ்தவருக்கு நலம் விரும்பி கிடையாது. அந்த மரங்களை, அந்த என்ன சொல்றதுன்னா அந்த சிலுவை மரங்களை வெட்டி வீழ்த்துவதற்கான கோடாரி கொம்பு தான் இது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னும் சொல்றதா இருந்தா பாஜகவால் அனுப்பப்பட்ட ஏஜென்ட். இல்லைன்னா சிறுபான்மையினரை, சிறுபான்மையினர் வாக்குகளை எனக்கு போடுங்க அப்படின்னு வெக்கம் இல்லாமல் பேசுவதற்கு எங்க உங்களுக்கு தகுதி இருக்கு? டிசம்பர் மாதம் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க. அங்க வடக்குல, ஏன் கேரளா முதற்கொண்டு பல மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது. கடைகளை அடித்து உடைக்கிறாங்க, தீ வைக்கிறாங்க, பல பேரை அடிச்சு உடைக்கிறாங்க, ஆட்களையே அச்சுறுத்துறாங்க. இவ்வளவு நடக்குது. இதையெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை வாய் திறக்கலையே, எதிர்த்து பேசலையே. அப்ப கிறிஸ்தவனா பிறந்ததுனாலேயே ஒருத்தர் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல வரணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, நான் விவசாயிங்க, விவசாயினாலே திமுகயோ, விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தது, அதுல கையெழுத்து போட்டதே எடப்பாடி பழனிசாமி தான். ஊருக்கே தெரியும், சரிங்களா? வேளாண் சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி. விவசாயியாய் பிறப்பதல்ல விஷயம். விவசாயிகளுக்கு ஆதரவாக வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கையெழுத்து போட்டியா, அதுக்கு எதிராக நின்னியா, சண்டை போட்டியா, அல்லது ஆதரிச்சு கையெழுத்து போட்டியா? இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி கூட்டணிக்குள் இருந்து கொண்டு பாஜகவுக்கு வேலை செய்கிறாரோ, அதே மாதிரி கூட்டணிக்கு வெளியில் நின்று ஒரு போக்காட்டம் ஆடிட்டு இருக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து இது போகணும் அப்படின்னு சொல்லி, உண்மையான காங்கிரஸ் என்னோட பக்கம் தான் நிக்குது, திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸே கிடையாது, காங்கிரஸ் தொண்டர்கள் விஜய் பக்கம் தான் நிற்கிறார்கள் அப்படிங்கிற தோணியிலும் பேசியிருக்காரு. இது பேசுறதுக்கு காங்கிரஸ் நினைக்கக்கூடிய உட்கட்சி பூசலும் ஒரு காரணமாக இருக்குது. இல்ல, அதுதான் விஜயை பொறுத்தவரையிலும் அதுல 2 விதமான, அது ஒரு சூசகமா வைக்கிறாரு. உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு சொல்றது அவர் ஏற்கனவே அவரை போய் சந்தித்து வந்தார் இல்லையா, பிரவீன் சக்கரவர்த்தி, அவரை காரணமாக வைத்து அல்லது அவருக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தவர்களை வைத்து வேண்டாம் சொல்லலாம். அப்படி சொல்வது கூட ஒரு கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு பேசுவதுங்கிறது ஒரு காசிப்பை உருவாக்குவது, அந்த கூட்டணிக்குள் கலகலப்பை உருவாக்குவது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான வேலை. இது அரசியலே கிடையாது, இது ஒரு காசிப் அரசியல். அதை செய்கிறார். இன்னும் கூடுதலா ஒருவேளை நீங்கள் நான் தப்பா சொல்லிட்டாங்க, களத்துல மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க, அதாவது காங்கிரஸ் தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கூட்டணி அங்கோடி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான ரிசல்ட் இந்த 2026 தேர்தல்ல இன்னும் ஒரு 20 நாள்ல தெரிஞ்சிட போகுது. சரிங்களா? விஜய் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னா, காங்கிரசும் சரி திமுகவும் சரி களத்தில் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது, களம் கண்டுகிட்டு இருக்குது. காங்கிரஸை விட கூடுதலாக திமுக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. விஜயின் பேச்சு என்பது கூட்டணியை கலைத்து விடுவதற்கு, இதுவரைக்கும் கூட்டணிக்கு கூப்பிட்டு பார்த்தாங்க, இப்ப கூட்டணியை கலைச்சு விடுறதுக்கு பாக்குறாங்க. நீங்க சிங்கமுத்தூர் படத்தில் நடிச்சு போவதற்கு, அதாவது புரோக்கர்கள் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு வேலை செய்வாங்க, செட் ஆகல அப்படின்னு சொன்னா கல்யாணத்தை கலைச்சு விடுறதுக்கு வேலை செய்வாங்க. இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மாப்பிள்ளை சொப்பு கேட்கிறாருன்னு திருமணத்தை நிறுத்துவார் இல்லையா, அதே வேலையைத்தான் கூட்டணியை கலைத்து அதை கலகலப்பை ஏற்படுத்துவது. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு புரோக்கர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கட்சி தலைவர் செய்யறாரு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே புதுச்சேரியில ராகுல் காந்தியோட பேச்சு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. திமுக அப்படிங்கிற பேரையே பயன்படுத்தாமல், ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற பேரையே பயன்படுத்தாமல் பேசியது
அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குது எதிர்கட்சிகளுக்கு. பாண்டிச்சேரியில் நின்று பேசுவதும் தமிழ்நாட்டுக்கு வராமல் இருப்பதும் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அது கடுமையான விமர்சனத்துக்குரியதுதான். இந்த கூட்டணி இப்போது அமைந்திருக்கிற கூட்டணி ராகுல் காந்தி அப்ரோச் பண்றதும் சரி, அந்த கூட்டணி அமைவதற்கு முன்னால் ராகுல் காந்தி நடந்து கொண்டதும் சரி, ராகுல் காந்தி மேல உள்ள நன்மதிப்பை இது கெடுக்குது. இது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இழப்பு கிடையாது. ராகுல் காந்தி வந்தா என்ன வரட்டாங்க, தமிழ் மக்கள் சரியான முடிவு எடுப்பாங்க. ஆனா ராகுல் காந்தி செய்யல அப்படின்னு சொன்னா அவர் அந்த மரியாதையை கெடுத்துக்கிறாரு. தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பெரிய மரியாதை இருக்குது. இவர் ஒரு இளைஞர், இந்த இந்திய நாட்டை ஆள்வதற்கான அடுத்த கட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. மற்ற எந்த மாநிலத்து மக்களும் இல்லாத அளவிற்கு கூடுதலான நம்பிக்கை இந்த தமிழ் மக்கள் வச்சிருக்காங்க. கேரளாவில நீங்க ஆட்சியில அதாவது பிரதான எதிர்கட்சியா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லாமல் இருந்தாலும் தமிழர்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 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 ரசிகர்கள் மாதிரி ஒரு மக்கள் இருந்தாங்க. உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய நடவடிக்கையும் எதிர்பார்த்து கொண்டு தொண்டர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய நடவடிக்கைங்கிறது உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பிரச்சனை இருக்கும்னு சொல்றேனே தவிர இது திமுகவுக்கோ இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணிக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ராகுல் மாற்றத்திற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, இந்த கூட்டணிக்கு தொகுதிகளோட எண்ணிக்கை, இதுதான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணங்கள் எதுவும் இருக்கு? ராகுல் காந்திக்கு அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியலைங்க. ராகுல் காந்திட்டு தான் கேட்கணும். மோடியோ அல்லது ராகுல் காந்தியோ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத நேரடியா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி அவர்களுடைய ஆக்ஷன் தான், வேலைதான் தெரியுமே தவிர பேசுறவங்க இதைத்தான் நினைக்கிறவங்க பேச மாட்டாங்க. என்னைக்காவது மோடி எப்படி பகிரங்கமா பேசியிருக்கிறாரா? மேடையில் பேசுவது வேற. என்ன ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு ஒண்ணும் வேண்டாங்க. இந்த சொன்னோம் இல்லையா, ஃபாரின் ஃபண்டு வர்றதுல FCR அந்த ஃபண்டு இருக்கு இல்லையா, ஃபாரின் FCR ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டை அவர்கள் நிறுத்துறாங்க, அதை அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இது மோடியோட அனுமதி இல்லாமலும் மோடியோட இது இல்லாமலும் இருக்கும். ஆனா அதை பத்தி எதுவும் பேச மாட்டார். ஒன்லி ஆக்ஷன். இதேதான் ராகுல் காந்தி. இப்ப ஆக்ஷன்ல இருந்துதான் நாம புரிஞ்சுக்கணும் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார், என்ன செயல்படுகிறாருங்கிறத அவருடைய கடந்த கால செயல்பாடுகளில் இருந்து தான் நான் புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு கேவலமான அரசியலை ராகுல் காந்தி செய்கிறார். உங்களுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் வருதா, கையில என்ன சொல்றதுன்னா ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு பிரதர், மை டியர் பிரதர் அப்படின்ட்டு நீங்க இங்க நிற்பீங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல், உங்களுடைய உதவியை நாடி திமுக நிக்கணும் அப்படின்னு சொன்னா சத்தம் இல்லாமல் உட்கார்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா, இதை பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அவ்வளவு விவரம் இல்லாதவர்கள் இல்ல. ராகுல் காந்திக்கு வைக்க வேண்டிய நேரத்துல வைக்க வேண்டிய விதமா ஆப்பு வைப்பாங்க. அது இன்றைக்கு இந்த களத்தில் அது வேலை செய்யாது. ஏன்னா திமுக தான் நீங்க பிரதான கட்சி. திமுக தலைவர் ஒரு சர்க்குலரே உள்ள விட்டிருக்கிறாரு, வாய்வழி உத்தரவு. அதாவது கூட்டணி கட்சிகள் நிற்கிற தொகுதிகளில் சிரத்தையோடு வேலை செய்யுங்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு விடப்பட்ட அறிக்கை. அப்படி அவர்கள் வெற்றி பெறுவது உங்களுடைய, நீங்க உத்தரவாதப்படுத்தணும். இல்ல அப்படின்னா உங்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணும். யாரு? திமுக மாவட்ட செயலாளர் மேல கூட்டணி கட்சிக்காரங்கள், அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, அல்லது பிசிகவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்க உழைக்கணும். அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாரு. இதுதான் ஸ்டாலின். சரிங்களா? கூட்டணி இதை விட ஒரு பெருந்தன்மையான தலைவரை நீங்க இந்த நாடே பார்க்க முடியாது. என்னுடைய கருத்து தான். ஒரு நேர பகிர்வுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி.